பாருங்கம்மா, துட்டு கேட்டு ராஜேஷ் அண்ணன் வந்திருக்கு. அடுத்தவங்க துட்டு நமக்கு எதுக்கு? நான் உங்களாண்ட கொடுத்த துட்டெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. அது துட்டா அதை எடுத்துட்டு போகட்டும். ஐயோ, எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏப்பா எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்தா நான் மட்டன் வாங்கி சாப்பிட்டுட்டேனப்பா. ஏன்பா ரவி, நம்மலாம் அன்னாடம் காய்ச்சிங்க, அடுத்த நாள் காசு கேட்டா இருக்குமாப்பா? ஏன்பா ரவி, இப்ப எப்படி கொடுக்க முடியும்? ராத்திரியே குடிச்சு தொலைச்சிட்டேப்பா. என்னப்பா பணத்தை திருப்பி கேக்குற? இப்ப என்னன்றீங்க? குடுப்போன்றீங்களா இல்ல வேணான்றீங்களா? என்கிட்ட வேண்டாம். என் சரக்கு கூட்டான துட்டு எடுத்து வை. பாவண்ணா, ஏழை ஜனங்க ஆக்கி தின்னுட்டாங்கண்ணா. எப்ப நம்மால போட்டானோ அப்பவே அவன் டிக்ளேர் பண்ணிட்டான். அவன் நானே என்னடா பேச்சு சொல்லு, போட்டுட்டான். ஏய், போடுறியா? போட்டுத்தான் பாரு. போடுறதுன்னா நீ போடுனா என்ன இதெல்லாம்? உன் வீட்டு பீய தின்னவனுங்க கையால நான் சாவணுமா? இங்க பொட்டலாம் கிட்டலான்னு வந்த பணமாக்கி ஒன்ன பொட்டலாம் போட்டுருவேன். போடுறா. ராஜேஷ்டா, நான் கத்து தந்ததை எங்கிட்டயே போட்டு காட்டுறியா? ரோகி சாவடா. ஏய் ஏய், என்ன அடிக்கிறீங்க? ஏய், வரடா உங்களுக்கு. நான் ராஜேஷ்டா, மொத்தமா எல்லாரையும் அழிச்சிருவேன்டா.
வலிக்குதா? ஏய் இங்க வா. ஐயே நல்லா இருக்குது. காலையில இதுக்கு தான் வந்தாங்களா? சும்மா அவன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி போலாம். ஏய் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண வருவேன்னு எனக்கு தெரியாதா? எவ்வளவு நேரம் தான் மூச்சு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். தொரடி செத்து போயிட போற. வா. கன்றாவியாகுதுடா. காத்தாலே வந்துட்டா பாரு. எங்களுக்கு இதுதான் வேலை நாய் போச்சு. விட்டுமாம கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காந்து பொட்டலம் போட விடுதே பேரு. மச்சான் அது வெளில வந்தவனே ஒரு மிஸ் கால் போடுறா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேள்வி கேட்காத. இன்னைக்கு மட்டும் கேட்டுக்கிறேன். என்ன உனக்கு எத்தனை நாளா தெரியும்? ரொம்ப நாளா. எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி இருந்திருப்போம்? நிறைய தடவை. நான் உன்னாண்ட மட்டும்தான் இருக்கேன் தெரியுமா? தெரியும். நான் உன்னாண்ட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. அப்ப நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? சொல்லுடா சொல்லு ரவி. எப்ப? எத்தனை தடவை சொல்றது முடியாதுன்னு? அப்ப படுக்க மட்டும் தான் நானா? கல்யாணம் கல்யாணம் நாய் நெறியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாடி. படுத்து எந்திரிச்சா இதே வேலை. இனிமே கல்யாணம் கன்றாவி நீங்க வந்த கடிச்சிருவேன். ஒரு நாள் சும்மா போன ஒரு பொண்ணு கோட்டை இன்னத்துக்கடி பேண்ட்டுக்கு மேல ஜட்டி தெரியுதுன்னு அசிங்க அசிங்கமா திட்டினா. அவ பலார்னு அரைஞ்சிட்டு போயிட்டா. அன்னைக்கு அவ வீட்டை கண்டுபிடிச்சு அவ புருஷன் முன்னாலேயே அவளை கெடுத்துட்டு வந்துட்டான். பாவம் அவளும் அவ புருஷனும் தூக்கு மாட்டிக்கின்னு செத்துட்டாங்க. பாவம் ரவி. என்னத்துக்கு அவங்க சாவணும்? நமக்கு எதுனா கெட்டது பண்ணாங்களா? நான் சாவ சொன்னா உன்னாலதான் செத்தாங்க. ஆமா என்னாலதான் செத்தாங்க. அதுக்கு என்ன நீ வக்காலத்தா பத்திட்டு போடி. ஏம்பா ரவி என்னப்பா இது? இங்க பாரு ஆரம்பிச்சிட்டான். சொல்றத கேளு ரவி. இதெல்லாம் விட்டுமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியும் நாரசிரிக்கி பேசுன அவ்வளவுதான். படுக்கால ஏரியா ஊர் மேல போ. நான் தானே உனக்கு போட்டுருவேன் போடிங். இப்படிலாம் பேசி உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. பொறுக்கி மாதிரி பேச ஒரு வாய் இருக்கே.